கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் டாஸ்மாகிலிருந்து காலாவதியான 1000 தண்ணீர் பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறையின் இந்த நடவடிக்கை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் இயங்கக்கூடிய அரசு டாஸ்மாகோடு சேர்ந்து செயல்படக்கூடிய பார்களில் வழங்கக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்கக்கூடிய தண்ணீரானது காலாவதியான தண்ணீரை வழங்குவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்ததை தொடர்ந்து இன்று மதியம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மார்த்தாண்டம் சந்தை எதிர்ப்புறம் செயல்பட்டு வரக்கூடிய அரசு டாஸ்மாக் கடையோடு சேர்ந்து இயங்கக்கூடிய மதுபாரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு சுமார் காலாவதியான, அதாவது காலாவதி டேட்டுகள் இல்லாத தரக்குறைவற்ற தண்ணீர் பாட்டில்கள் இருப்பதை கண்ட அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த பழமையான உணவுகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து அவற்றை நகராட்சி வாகனத்தில் ஏற்றி சென்று அளித்தனர். தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் எங்கிருந்து இந்த பாருக்கு வழங்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்த அதிகாரிகள் கொடுங்குளம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ஆலைக்கு, அதாவது தண்ணீர் ஆலைக்கு சென்றனர். அங்கு சென்ற போது அந்த ஆலை மூடியபடி இருந்ததால், பூட்டு போட்டு மூடப்பட்டிருந்ததால் அந்த அதிகாரிகள் அந்த ஆலை உரிமையாளரை தொடர்பு கொண்டனர். ஆனால் அந்த ஆலை உரிமையாளர் அங்கு வந்து தற்போது இதனுடைய சாவியை தன்னிடம் இல்லை என்றும், தொடர்ச்சி இந்த ஆலை தற்போது இயங்கவில்லை என்றும், இதற்கான ஆலைக்கு தேவையான அனுமதியை பெறுவதற்காக வேண்டி முயற்சி நடைபெற்று வருவதாகவும், முயற்சி அந்த அனுமதி பெற்ற பின் தொடர்ந்து இயங்கும் என்றும் தெரிவித்தார். ஆனால் அதிகாரிகள் அவற்றை சரியாக பார்வையிட்ட பின்புதான் அதற்கு அதிகாரம் வழங்க முடியும் என்ற உத்தரவை பிறப்பித்து, மேலும் இதற்கான ஆவணங்களை உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு சமர்ப்பித்து செல்லுமாறு அந்த உரிமையாளருக்கு உத்தரவு பிறப்பித்து சென்றார். தொடர்ச்சியாக இது போன்ற மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்படக்கூடிய இந்த தனியார் பார்களில் இதுபோன்ற தண்ணீரை, அதாவது காலாவதியான தண்ணீர் மற்றும் தரமற்ற தண்ணீர் வழங்கப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனை தடுப்பதற்காக வேண்டி மாவட்ட நிர்வாகம், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் நிறுவனங்கள் செயல்படக்கூடிய இந்த பார்களிலும் ஆய்வு மேற்கொண்டு இதுபோன்று வழங்கக்கூடிய தண்ணீர்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு குடிமகன்கள் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்று தண்ணீர் வழங்கக்கூடிய ஆலைகளையும் சீல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர்.